கமருதீனுக்கும் விஜய் பார்வதிக்கும் ரெட் கார்ட் கொடுத்த ஒரு விஷயம் இந்தியா லெவலில் வந்து பயங்கரமாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ செலிபிரிட்டிஸ் முதற்கொண்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்போ அதே சீசனில் இருந்த கனி வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கனிக்கும் பெருசாக வந்து பார்வதிக்கும் வந்து எப்பயுமே ஆகவே ஆகாது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. அதே மாதிரி வெளியே போயும் வந்து கனி எல்லா இன்டர்வியூலையும் வந்து அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து இப்போ இந்த ரெட் கார்ட் ப்ரோமோ வந்ததுக்கப்புறம் அவங்களோட ரியாக்ஷன், அவங்க கொடுத்த விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு ஒன்லைன் ரெஸ்பான்ஸாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து போட்டு கையெடுத்து கும்பிட்டு ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பழைய கண்டஸ்டன்ஸ் நிறைய பேர் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதையும் வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்போது ரெட் கார்டு கொடுத்த உடனே அங்கே ஒரு சில நிகழ்வுகள் நடந்ததாக வந்து சொல்கிறாங்க. ஸோ கமருதீன் வந்து லிட்ரலாக வந்து அழுதுட்டு அவர் வந்து ரொம்ப உடஞ்சி போனதாக வந்து சொல்கிறாங்க. ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி ஸ்டேஜ்க்கும் வந்து வரலையா. யூஸ்வலாக ரெட் கார்டு கொடுத்தா ஸ்டேஜ்க்கெலாம் கூப்பிட்டு வர மாட்டாங்க, அப்படியே வந்து அனுப்பிச்சிடுவாங்க. இவ்வளோ நாள் போட்ட எஃபோர்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அப்படியே வந்து இப்போ எல்லாமே வந்து அழிஞ்சு போகுது. ஏன்னா யூஸ்வலாக வந்து இவ்வளோ நாள் இருந்தவங்களுக்கு அந்த ஒரு அவங்களோட ஜேர்னி வீடியோ பார்க்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் அந்த ஒரு ஆசை இருக்கும். பட் இப்போ அந்த ஆசைகள் எதுவுமே நிறைவேறாமல் இப்போ அவங்க 2 பேரும் வந்து வெளியே போகிறாங்க. ஸோ என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இதே மாதிரியெல்லாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ். பை.